லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 51 உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையும் ஜமியாக்கள்லையும் முசைனியுடைய பிரான்ச்சஸ் மற்றும் மெஷின்கள் இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 466 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 710 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 472 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 954 ஃபில்ஸ். எல்லாமே அதிகரித்து போகுது. ஆனால் நம்ம சம்பளம் மட்டும்தான் அதிகரிக்குது இல்லையா? இதோ அரபு நாடுகளை பற்றிய IMFின் அதிரடி கருத்து. 2,35,000 பேருக்கு விசா அப்ரூவட். 70 தினார் சம்பளத்தில் போக போகுது. என்ன மாதிரி திருடனுங்கப்பா இவனுங்கள்லாம். உங்களெல்லாம் உசுரோட புதைக்கணுண்டா. இவனுங்களை விட இவனுங்க ஏமாத்திரம். இவனுங்களெல்லாம் என்ன பண்ணனாலும் கடைசியில் நம்ம வாங்கினதெல்லாம் அதுதானா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. எம்பிக்கள் இருக்கிறாங்களா குவைத்தி சிட்டிசன்ஷிப் ஃபேக்கான குவைத்தி சிட்டிசனில் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நிறைய பேர் லீவுக்கு போவீங்க. லீவுக்கு போகிற அனைவருமே தயவு செய்து ரொம்ப கவனமாக போங்க. உங்களுடைய விடுமுறையை பாதுகாப்பான முறையில் ரொம்ப கவனமாக இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில் அதுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கோங்க. கடற்கரை ஓரங்கள், பீச், பார்க் எங்கே போனாலுமே தயவு செய்து குப்பைகளை மட்டும் வீசாதீங்க. 500 தினார் அபராதம் என்றதை மறந்துடாதீங்க. அதே போல் அனைத்து பகுதிகளிலையும் சோதனைகள் ரொம்ப தீவிரமாக இருக்குது. மொபைல் ஐடி அல்லது உங்களுடைய சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஐடி இல்லாதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்ததா கிட்டத்தட்ட 2,35,000 விசாக்கள் கிட்டத்தட்ட 6 கவர்னரேட்டில் அப்ரூவட் ஆகியிருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்குது. எலக்ட்ரானிக் விசா சர்வீஸ் தொடர்ந்து முன்னெடுத்து போகிறாங்க. நல்ல வகையில் முன்னெடுத்து போகிறாங்க. அதே மாதிரி தான் விசிட் விசாவில் எந்த நாட்டுக்கு வரக்கூடியவங்க பல சட்டங்களை உங்களுக்கு வந்து நார்மலாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அன்பார்ந்த உறவுகளே, விசிட் விசாவில் வந்தால் விசிட் மட்டும் பண்ணுங்கள். ஃபேமிலி விசாவில் வந்தால் ஃபேமிலியாக மட்டும் இருங்க. அதை தாண்டி வேறு இல்லீகலான எந்த ஒரு வேலைகள், அதாவது ஃபேமிலி விசாவிலையோ விசிட் விசாவிலையோ வந்து இந்த நாட்டில் வேலை பார்த்து மட்டும் பிடிபடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நார்மலாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கையை உடைச்சிடாதீங்க. கடைசியில் அதுவும் இல்லாமல் போயிடும். IMF அரபு நாடுகளுடைய பட்டியலை ரேங்கிங் ஆஃப் கல்ஃப் 2025 அக்கார்டிங் த லேட்டஸ்ட் IMF அப்டேட். சவுதி அரேபியா $1.3 ட்ரில்லியன் கையிருப்பு. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் $570 பில்லியன். கத்தார்
$222 பில்லியன், குவைத் $157 பில்லியன், ஒமான் $105 பில்லியன், பஹ்ரைன் $47 பில்லியன். எண்ணெய் வளம் இருக்கும் வரைக்கும் என்னை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்தும் திடகாத்திரமான டாலர் கையிருப்பு மற்றும் அந்நிய செலவாணிகளின் அதிக ஆதிக்கத்தை அரபு நாடுகள் கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய பரக்கத் இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி உயரட்டும். இன்னும் பலருக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளட்டும். என்னது, முன்னாள் எம்பிக்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களா? குவைத் குடியுரிமை ஃபோர்ஜரி சம்பவங்களில் முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அதே போல் குவைத்தில் பலருமே தங்களுடைய குடியுரிமைகளை மோசடி செஞ்சுருப்பாங்க அப்படின்றதுல நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறதால இந்த சந்தேகம் ஏற்படக்கூடிய மற்றும் சந்தேகத்துக்கு இடமான அனைத்து குடிமக்களிடமும் DNA பரிசோதனை செய்ய போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இவங்க இந்த பரம்பரை தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பரம்பரையில் உள்ளவங்க தானா அப்படின்ற சோதனையை பண்ணுவாங்க. ஒருவேளை டிஎன்ஏயில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா மாசலாமா தவக்கல்லாலெல்லாம் இத்லா பர்ரா அப்படின்ற மாதிரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சுருவாங்க. அதே போல் ஃபார்மர் எம்பிக்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறத பற்றியான விசாரணைகள் எதிர்வரும் நாட்களில் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மோசடிகளில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஃபைனான்சியல் ஸ்கேமரை பிடிச்சிருக்கிறாங்க. திருட்டு பயவுள்ளைங்க. இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு மெசேஜ் வரும். அதாவது எந்த மாதிரியான மெசேஜ்னா, உங்களுடைய கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது, ரீசார்ஜ் பண்ணுங்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு உங்களுடைய சிம் கார்டுக்கு 5000 தினார் 10,000 தினார் பரிசு கிடைச்சிருக்குது, இப்போவே உடனே இந்த லிங்கை தட்டி ஆக்டிவ் பண்ணிக்கோங்க, இப்போவே ஜஸ்ட் ஒன்லி 1 KD ரீசார்ஜ் மட்டும் பண்ணுங்கள், இல்லாட்டி 5 KD ரீசார்ஜ் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களை வச்சு செஞ்சிருவானுங்க. எஸ்டிசியிலேருந்து பேசுகிறோம், விவோவிலேருந்து பேசுகிறோம், ஒரிடோவிலேருந்து பேசுகிறோம், ஜெயின்லேருந்து பேசுகிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்கான கோலை போட்டு உங்கள்கிட்ட பணத்தை கறந்துடுவானுங்க. இதுதான் இவங்களுடைய மெயினான வேலையாக இருந்திருக்குது. உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட திருட்டு பயல்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக வெயிட், அதாவது நிறுவையில் அளவையும் நிறுவையும் இறைவனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதிலே சீட்டிங் பண்ணுறானுங்களா முபாரக்கியா மார்க்கெட்டில், அது சம்மந்தமான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருது. டேய் மனுஷனடா நீங்களா, இதேடா இவ்வளோ காலமாக நாங்கள் வாங்கி அடித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அட பாவிகளா, எல்லாத்துலேயுமே ஃபேக்குன்னு பார்த்தா கடைசியில் ஃபேக்கான பர்ஃப்யூம், அதுவும் ஒரிஜினல் பிராண்டட் பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரியே நடத்திருக்கானுங்கப்பா ஜிலீப் ஷூக்கில். நான் எப்போவுமே சொல்கிறது தானே, ஜிலீப் ஷூக்கு குவைத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தனி நாடு. இந்த ட்ரக் மாஃபியா நாடு, இந்த மெக்சிகோ மாதிரி, இந்த ஒவ்வொரு நாடு மாதிரி இது ஒரு தனி நாடுன்னே சொல்லலாம். ஜிலீப் ஷூக்குள்ளே நடக்காத இல்லீகல் இல்லை. கடைசியில் இதுவுமாடா அப்படின்ற மாதிரி போச்சு பாருங்கள். அதாவது இது மனத்துக்கு தான் பர்ஃப்யூம். நீங்கள் அந்த போட்டிலேருந்து ஜஸ்ட் அடிக்கும்போது சும்மா தூக்கி வீசும் அப்படி மனம். ஆனால் அடித்து ஒரு 5 நிமிஷம் கூட போகாது, மனத்தை காணும். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன செய்யணும், அந்த வடிவேல் துபாயா பஹ்ரைனா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, அதில் ஒருத்தன் பின்னாடியே பர்ஃப்யூம் அடிச்சுக்கிட்டே வருவானே, அது மாதிரி காலம் பூரா அடிச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். அடிக்கும்போது மட்டும்தான் மனம் இருக்கும். என்ன கொடுமடா இது, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. பாருங்கள், எல்லாமே பிராண்டட் மாதிரி ஃபேக்கான பர்ஃப்யூம் ரெடி பண்ணியிருக்கானுங்க. நல்ல வேலை உள்துறை அமைச்சகத்துக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இந்த திருட்டு பயல்களை உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு பொருளும் மலிவான விலையில் கிடைக்குது, குறைஞ்ச விலையில் கிடைக்குது, ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ இப்படின்ற மாதிரியான பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் சந்தேகப்படுங்க. எந்த பொருள் வாங்கினாலும் சந்தேகப்படுங்க, கட்டாயம். இதை சந்தேகப்பட்டால் தான் நம்மளுக்கு இதில் இல்லை நல்லது கெட்டது என்னன்றது தெரிய வரும். ஏன்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை இடங்களில் எத்தனை போலியான வியாபாரங்கள் நடக்குது, எத்தனை பொருட்கள் போலியாக இருக்குது அப்படின்னு தெரியலை. பர்ஃப்யூம் மட்டும் இல்லை, உணவுப் பொருட்கள்லேருந்து பல பொருட்கள் போலியாக விற்பனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறைவன் தான் அனைவரையும் பாதுகாக்கணும். 70 தினார் ஃபைன் மொபைல் யூஸ் பண்ணினீங்கன்னா டிராஃபிக் சிக்னலில்.
டிராஃபிக் சிக்னல்களில் வண்டியை நிறுத்திட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 70 தினார் ஃபைன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எக்காரணத்தை கொண்டு மொபைல் ஃபோனை வந்து கையில் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்ட் ஒன்றில் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்டாண்டில் ஃபோனை வச்சுட்டு டச் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்கள் காதில் ஃபோனை வச்சுட்டு பேசினாலோ, அப்படி இல்லாமல் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் கையில் ஃபோனை வச்சுட்டு இருந்தாலோ, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு கேமரா பிடிச்சிச்சின்னா நிச்சயமாக 70 தினார் ஃபைன். அதே நீங்கள் ஸ்டாண்டில் ஹோல்டரில் வச்சுருக்கீங்க ஃபோனை, இல்லை சும்மா மடியில் தான் இருக்குது ஃபோன், நீங்கள் கையால் விரலால் டச் மட்டும் தான் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கோல் பேசினாலோ அல்லது கையில் வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தாலோ தான் பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் இந்த டிராஃபிக் சிக்னல்களில் ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக இருங்க. كلام سماعة عادي بس تطالع تليفون تخالفه. مثل ما نشاهد الان عندنا كاميرا الجيل السادس الجديده موجوده على التقاطع. هذه الكاميرات راح تسجل الدخول في المربع الاصفر في وقت الازدحام، راح تسجل مخالفات استعمال هاتف النقال، راح تسجل بالاضافه الى مخالفات السرعه والاشاره. بعض السيارات يتساهلون في هذا الامر، ولكن هذه المخالفه تعد مخالفه جسيمه اشاره حمراء، ويتم تسجيل المخالفه الان بنفس الطريقه اللي احنا قاعد نشاهدها. كل التطوير هذا اللي قاعد يصير قدر المستطاع نحاول نسهل الحركه المرور للناس ويتطور الوضع عندنا الى ان نحفظ ارواح الناس وممتلكاتهم من الحوادث. ولكن قبل كل شيء اولا واخيرا احنا نراهن على تعاون الجمهور معنا، زياده الوعي المروري اكثر من التركيز على مخالفات مروريه وغيرها. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கெல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்கள் கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.